திமுக மக்கள் விரோத ஆட்சியை விரட்டுறதுக்கு மக்களே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. திமுக மக்கள் விரோத ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அது 2026 தான் தெரியும் அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக மக்கள்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திமுக தான் அடுத்தது வரும் போல் அப்படி தான் இருக்குது. இவங்க எதிர்கட்சிக்காரங்க இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்ததை பார்த்தா திமுக தான் வரும் போல இருக்குது. ஏன் வருதுன்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இவங்க கட்சியிலே 4 பேர் 5-3 போட்டியாக இருக்குது. மோடி ஒன்று வச்சு மட்டும் மக்களை ஆட்சியை ஆள்ற முடியாது. இந்த தமிழ்நாட்டில் மக்களுங்களுக்கு வந்து மோடியை வந்து அவ்வளோ விரும்பலை, பிடிக்கல. போன இதிலே சென்த்து ஃபுல்லாக அதிமுக ஓட்டு தான் அன்றைக்கி டிஎம்கே ஊந்தது காரணமே மோடியால் தான். திரும்பியும் அதே வார்த்தை மோடியை வச்சு அவர் அரசியல் பண்ணுவான்னா அது கஷ்டம்தான். அதை வச்சு தான் சொல்ல முடியும் திமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. அது வந்து ஆப்போசிஷனில் அந்த இது பொறாமையில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வர்றதுக்கு சான்ஸு வந்து ரொம்ப கம்மி. ஆமாம், எடப்பாடி வர்றதுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா கொரோனா டயத்துலலாம் வந்து அவர் வந்து மக்களை வந்து ரொம்ப கைவிட்டார். இவங்க தான் வந்து அந்த ஆட்சிக்கு வந்து எல்லாம் எடுத்து ஓரளவு நல்லா செஞ்சாங்க. அந்த பீரியடில் வந்து நல்ல நேம் இருக்குது டிஎம்கேக்கு. ஏன்னா மக்கள் உயிரை தானே முதல்ல காபந்து பண்ணணும். உயிர் இருந்தால் நம்ம என்னனாலும் செஞ்சுக்கிறலாம். அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஆமாம், அதனுடைய தாக்கம் வந்து இருக்கும் கண்டிப்பாக. இல்லை, இந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்தாங்க. இவர் எப்படி மக்கள் விரோதி ஆட்சின்னு சொல்லுவாருங்க? இப்போ மக்கள் ஓட்டு போட்டு தானே இந்த ஆட்சி வேணும்னு சொல்லி தானே அந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்தார். அவர் எப்படி மக்கள் விரோதி ஆட்சின்னு இவர் எப்படி சொல்லுவார்? அவர் சொல்கிறதுக்கு இப்போ அடுத்த வாட்டி இவர் வரான்னு வச்சுங்க. இப்போ அவர் சொல்கிறாருன்னா அவருக்கும் உரிமை கிடையாது. அது ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு தான் அவரும் வராரு. அது எப்படி சொல்லுவாங்க இவங்களுக்குள்ளேயே? எதனாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சொல்லுங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இவரை அகற்றினது இதே மக்கள் தானே. அப்படி இவர் மக்கள் விரோத ஆட்சி தானே நடத்தியிருந்த. உதய மின் திட்டத்தை அந்த அம்மா வேணான்னு சொன்னாங்க, நீ கையெழுத்து போட்டு உள்ளே வர வச்ச. இந்த எலெக்ஷன் முடிஞ்சுன்னா நீயே வந்து உட்கார்ந்தாலும் உன் மீட்ரு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் பொருத்துவான். அதான் நீ மீட்டரை கொண்டு வந்து அவன் கம்பெனிக்காரன் கொண்டு வந்து பொருத்துவான். அதில் பாதிக்கப்பட போகிறோம் நாங்கள். அதனால சொல்கிறோம், புரியுதா? அப்போ மக்கள் விரோத ஆட்சி நீ முதல்ல நடத்தினாலும் மக்கள் உன்னை புறக்கணிச்சாங்க. முதல்ல அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லி அதை களையறதுக்கு உண்டான வழிவகையை தேடிட்டு வரணும். சும்மா இந்த 2000 ரூபா ஆம்பளைங்களுக்கு இலவச பேருந்துன்னு சொன்னால் யாரும் வந்து மதிமயங்கி ஓட்டு போட்டுருவாங்கலாம் நினைக்கிறது முட்டாள்தனம். அதெல்லாம் இப்போ பொய்யான தகவல். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மக்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. இப்போ அரசாங்க வேலைவாய்ப்பு திட்டங்கள், கல்வி மையங்கள் பண்ணுறாங்க. அந்த மக்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். மக்கள் வந்து நிறைய வேலைவாய்ப்பு திட்டங்கள், நிறைய விருதுகள், அரசாங்க விருதுகள் தராரு. கவிஞர்களுக்கு பல விருதுகள் ஏற்படுத்தி தராரு. அதை மக்கள் பயன்படுத்திக்கணும். மக்கள் விரோதம்னாக்கா அதுதான் மக்கள் விரோதம்னாக்கா இவர் தரப்பு சொல்கிறாரு. இவர் தரப்பில் மக்கள் விரோதம்ன்று இவங்க வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்குன்னு என்னுடைய ஒரு இது. ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது. அவங்க என்ன எதுக்கு உண்டாலும் மக்கள் தொகை திட்டங்கள் போட்டிருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. விலைவாசி கட்டுப்படுத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இடைநிலை ஆசிரியர்கள் வந்து நாங்கள் 10-15 வருஷமாக தேர்தல் நடந்துகிட்டு இருந்தோம். எடப்பாடி பீரியட்லேருந்தே அவங்க வந்து இருந்திருக்காங்க, ஜெயலலிதா பீரியட்லேருந்து. அப்புறம் இவர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சார், நாங்கள் வந்தாக்கா நாங்கள் உங்களை பர்மிட் பண்ணோம் இடைநிலை இதுன்னு. அவங்க வந்து இப்போ ஆட்சி முடிய போகுது, அவங்களே அது மாதிரி பண்ண முடியல. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போக வேண்டியதுதான். வர 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 அவங்களுக்கு அரசியலுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். தமிழ்நாட்டோட நிதிநிலை என்ன? இவர் 2000 ஸ்டாலின் 3000 பாரு, உண்மை தானே? இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லுவாங்க 3000 கொடுக்க போகிறோம்பாங்க, இல்லை 2000 கொடுக்க போகிறோம்பாங்க. மகளிருக்கு கொண்டாட்டம், மகளிர் ஒரு கடன் அடைக்கிறாங்க, ஏழை பெண்களுக்கு கடன் அடைக்கிறாங்கன்னா உண்மை. இது ஏழை பெண்களுக்கு பெரும்பாலும் போய் சேர்றதே கிடையாது. கிடைக்கிது அவங்களுக்கும், ஆனால் பணக்கார பெண்களுக்கு நிறையா சேருது. கரெக்டுங்களா? சேருது. இதை பார்க்கணும் அவங்க. முதல்ல ஏழைகளுக்கு ஒரு திட்டம் போட்டால் ஏழைகளுக்கு போய் செல்கிற மாதிரி திட்டம் போடணும். அதிகாரிகளே அதை வந்து தடுத்துடுறாங்க. ஏழைகளுக்கு செல்றதே கிடையாது. ஏன்னா ஒரு இது ஏழைகளுக்கு போய் சேர்ந்தால் தான் அது உண்மையான ஜனநாயகம். அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சென்சரடியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதிகாரியிலேருந்து எம்எல்ஏ வரையும் யாருமே பண்ணுறதில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நடக்குது. என்ன கொடுத்தவனுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. கொடுக்காதவனை தேடிப்பிடி. ஒரு ஓரத்தில் உள்ளவங்க கொடுத்து நீ வந்து ஜெயிச்சிடல. உள்ளுக்குள்ளே போய் பாரு, உள்ளுக்குள்ளே உள்ளவங்க ஓட்டு போட்டு தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு பகிரணும். பகிர்ந்து கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். அதை ஆனால் எடப்பாடி பேசுகிறது வேஸ்ட். சொந்த கட்சிக்காரனை போல வெளியே வரட்டி விட்டுட்டு அடுத்த கட்சிக்காரன் தயவில் என்ன நீ வாழ போகிற? சொந்த கட்சிக்காரன் எவ்வளோ நல்லா இருந்தான், எவ்வளோ இதில் ஒற்றுமையா அதை வச்சு ஜெயிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கலாம். அடுத்தால நீ வா நான் தான் ஆட்சி ஆளுவேன், திமுக விரோத ஆட்சியை விரட்டுவேன்னு சொல்கிறேன்.
நீ என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற சொல்லு. திமுக காங்கிரஸ் டெல்லிக்கு பால் பிடிக்குதுங்கிற, நீ டெல்லிக்கு கூச்சா தூக்குறிய, அதான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க அரசியல் பண்ணாங்க, அவங்க விரட்டினாங்க, இவங்கள விரட்டுறாங்க. எல்லாரும் ஒன்று தான், யாரும் வந்து தெளிவான ஆளுகள் இல்லை, எல்லாரும் ஒன்று தான். அதனால் 2 பேரும் எல்லாம் ஒன்று தான். யாரும் விரட்டிட்டு அவர் வந்து மட்டும் என்ன செய்ய போகிறாரு? அவர் செஞ்சாட்டு அவரும் செய்ய போகிறாரு. இல்லை, ஓரளவு எல்லா நிலையிலையும் வந்து கொஞ்சம் சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கு. சில குறைகள் இருக்கலாம். ஏன்னா நிறைய இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கெல்லாம் செய்யலைன்ட்டு ஒரு குறை இருக்குது. அப்புறம் நிறைய அரசு ஊழியர்களுக்கெல்லாம் செய்யலைன்ட்டு இருக்குது. அது வந்து படிப்படியாக செய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு தெரியும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது நிச்சயமாக அதை வந்து பண்ணுவாங்க, நிச்சயமாக பண்ணுவாங்க. ஆமாம், அந்த எலெக்ஷனில் ஏதாவது அறிவிப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த எலெக்ஷனில் இருந்தாலும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 4-5 மாதம் தான் இருக்குது, டைம் இருக்குது. அதுக்கடையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பம், ஒரு வீடு இருக்குன்னு வச்சு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரையும் ஒரு தலைவன்ற பேரில் அடக்க முடியலங்க. ஒரு குடும்ப பிரச்சனையே அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டையே அடக்கணும்னா சாதாரண விஷயமாங்க. எதனாச்சும் ஒரு இடத்துல தவறு நடந்து தாங்க இருக்கும். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. விரட்டி அடிக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் வந்துட்டு திமுக கொஞ்சம் சிந்திக்கணும், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும். எத்தனை காலத்துக்கு வந்துட்டு இலவசம்னு சொல்லிட்டு நீங்கள் மக்கள்கிட்டருந்து ஓட்டை வாங்குவீங்க? ஒரு 75 வருஷமாக வந்துட்டு ஒரு கட்சி நடத்துகிறீங்க. உங்கள் வீட்டில் உள்ள யாருமே வந்துட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட போகிறதில்ல. அவ்வளோ செல்வாக்காக இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப மக்களை மட்டும் ஏன் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இலவசம் கொடுத்து அவங்கள பிச்சைக்காரனாக்குறீங்க? இலவசம் இல்லை, இத்தனை வருஷமாக ஆண்டிருக்கோம், நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் ஓட்டு போடுங்க. இல்லையா எங்களை வீட்டுக்கு போக வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா? அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். ஜனங்களும் சிந்திக்கணும், அவங்களும் சிந்திக்கணும். புறக்கணிச்சாவே மக்கள் விரோத ஆட்சி தானப்பா. மேற்கு வங்காளத்தில் 30 வருஷம் ஆட்சி பண்ணவர் ஜோதி பாசு வந்து இந்தியாவிலே சிறப்புமிக்க தலைவர். அவருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சியவே புறக்கணிச்சிட்டாங்களே மக்கள் இன்ன வரைக்கும். மம்தா பானர்ஜி தானே உட்காந்துருக்கு. புத்ததோ பட்டாச்சாரியன் ஒருத்தர் வந்தார், அவர் விரட்டிட்டு. அவரை விரட்டினது காரணம் என்ன? 30 வருஷம் மக்களுக்கான ஆட்சியை நடத்தினவர் ஜோதி பாசு, மக்கள் விரோத ஆட்சிக்கு வித்துட்டவர் புத்ததோ பட்டாச்சாரியான்னு சொல்லினால விரட்டினாங்க. அதுதானே இங்கேயே நடந்திருக்கு, எல்லா மாநிலத்தில் தான் நடந்திருக்கு. என்ன இதில் தலைகீழ ஒரு உல்டாவாக கொஞ்சம் வரலாற்றை திருப்பி போடணும்னா பீகாரில் நிதிஷ்குமாரை கழிச்சிட்டு தான் நம்ம பேசணும். ஏன்னா அவர் என்ன ஆட்சி நடத்தினார்னு தெரியாது, அவர் என்ன சலுகை கொடுத்தாரு. அவன் மாநிலத்தில் உள்ள ஆள்லாம் இங்கே இருக்கிறான். இப்போ கொடுத்துருக்க எஸ்ஐஆர் படிவத்தில் நமக்கு 12 கேள்வி கேட்டிருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு கேள்வி 13வது கொஸ்டின் என்னென்னா, பீகார்லேருந்து வந்தவனுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, கணக்கும் கிடையாது. அவன் ஆல்மோஸ்ட் பாஸ். அவன் வாக்காளர் தகுதி உள்ளவன், பீகாரில் பிறந்தவன். அதுக்கு வந்து நிதிஷ்குமாரை நான் பாராட்டணும். அவன் மாநில மக்களுக்காக இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலையை பண்ணியிருக்கான். அங்கே வேலை இல்லாமல் விரட்டி விட்டு பொழைக்க வந்த இடத்துல ஓட்டு போட்டு சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்க. அப்போது அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். இவங்க இதெல்லாம் யோசனை பண்ணணும். புரியுதா? மக்கள் விரோத ஆட்சின்னா நீ எதை வச்சு மக்கள் விரோத ஆட்சி சொல்ல முடியும்? என்னை பொறுத்தவரையும் திமுக செய்கிறது எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை அவங்க இப்போவே கலைஞ்சிடணும். அதை கலைஞ்சிட்டு மக்கள் இடத்துல இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்தாங்கன்னா நிச்சயமாக திமுக ஜெயிக்கும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. அப்போது கண்டிப்பாக திமுகவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கமாக வரணும். மக்களுடைய குறைகளை வந்து மாவட்டம் தோறும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களோட கட்சிக்காரங்களும் நல்லா இந்த எஸ்ஐஆர் படிவங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க திமுககாரங்க. சொல்லப்போனால் திமுக மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் நல்லா வேலை பார்த்து கூட என்ன இப்போ அப்புறம் 65-70 லட்சம் ஓட்டு இப்போ மீறி போனால் 12 லட்சம் ஓட்டு தான் இப்போ உள்ள சேர்க்க முடியும். அப்போ இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தமா, இல்லை ஓட்டு போட தகுதிகளாக அர்த்தமா, இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்கினவங்களா? அவங்க அதை விலைக்கு சொல்லணுங்க. இறந்தவங்கன்னா அப்போ அவ்வளோ பேராக செத்துருப்பாங்க. அதுக்கு தான் சொல்லுவோம்.
யாரையும் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. இவங்க மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுதான் அரசியல். இவங்க வந்தால் அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்தால் இவங்க சொல்லுவாங்க. அதனால் எதையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தேர்தல் வந்துக்கிட்டு அந்த டயத்தில் வந்து என்ன மக்கள் முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அந்த ஒரு கான்செப்டில் இருக்குது. அதனால மாடல் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. திமுக வந்து எந்த விரோதமும் செய்யவே இல்லை. திமுக மக்களுக்கு நன்மை தான் செஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அதை விரட்டுறதுக்கு. கிடையவே கிடையாது. மக்கள் பூரா ஆனந்தமாக இருக்காங்க. அவர் கொடுக்கறதுக்கே அவங்களால நன்றி சொல்ல முடியலை. அடுத்தடுத்து அவர் செய்கிறத பார்த்து வந்து மக்கள் வந்து மன மகிழ்ச்சியில் இருக்காங்க. என்ன செய்ய போகிறாரோ, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறாரோ. அதான் தேர்தல் நேரத்தில் நீ அறிக்கை விட்டீங்க, எதுக்கு இந்த 3 மாதம் அறிக்கையில் 2000 ரூபா தரேன்னு சொல்கிற? ஒரு 2 வருஷம் இருக்கு மேலே நீ சொல்லாமல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 கொடுப்போம் நீ சொல்லாமல, ஏன் நீ சொல்லலை? ஏன்னா தேர்தல் வந்தோன்னே ஏன்னா மேலேருந்து உத்தரவு வந்திருக்கு, யார்கிட்ட அவங்க டாடிகிட்ட இருந்து, அதை கேட்டு சொல்கிறாரு, அவ்வளோதான்.